சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம முத்து புதுசா டிராவல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாப்ல இல்லையா? அந்த பழைய காரெல்லாம் சரி பண்ணி, இப்ப அதுல ஒர்க் பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வாரம் ஓட்டுன கலெக்ஷன் காச முத்துக்கிட்ட குடுக்கறதுக்காக வர்றாங்க. வர்றவங்க ஒரு மாலையோட வராங்க. முத்துவ கூப்பிட்டு முதலாளி, முதலாளின்னு சொல்லி மாலை போட்டு முத்துவ பாராட்டி தள்ளிடுறாங்க. இத பார்க்கிறப்ப நம்ம மனோஜால பொறுத்துக்கவே முடியல. இந்த பக்கம் நம்ம மீனா, அண்ணாமலை எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க 1 வாரத்துல நாங்க 500 இது அதாவது 500 ட்ரிப் அடிச்சிருக்கோம். அதனால நமக்கு நெறைய லாபம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் எல்லாம் குடுக்குறாங்க. ஸோ நம்ம முத்து அவங்களுக்கு போனஸ்லாம் குடுத்து அவங்கள மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம முத்து. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், இந்த பக்கம் மனோஜ் இருந்துகிட்டு, "இதெல்லாம் ஒரு வேலையா?" அப்படின்னு சொல்லி, "நான் மிகப்பெரிய கடைய வச்சு நடத்துறேன்" அப்படின்னு தற்பெருமை பேச ஆரம்பிக்கிறாப்ல. ஸோ அவங்கலாம் போனதுக்கு அப்புறம் பின்னாடியே சந்தோஷ், "மனோஜ் ப்ரோ, மனோஜ் ப்ரோன்னு" ஒடியாராப்ல. என்னான்னு பார்த்தா, நம்ம மனோஜோட கடை நஷ்டத்துல ஓடுதாட்டுக்கு. ஸோ அவ்வளோ வீராப்பா பேசிட்டு, இப்ப மனோஜ் கடை நஷ்டத்துல ஓடுறத பார்க்குற விஜயாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க மனோஜ. "ஒண்ணுமில்லாத முத்துவே பாரு அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ இன்னும் எதுவுமே பண்ணவே இல்லையே" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மனோஜ் அதெல்லாம் காதுல போட்டுக்கிறதா இல்ல. கடைசியா நம்ம மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் ரோகிணிக்கு 25,000 தரணும் இல்லையா? அந்த பணத்த வந்து பாத்தீங்கன்னா, ரோகிணி கிட்ட குடுக்க சொல்லி சந்தோஷ் கிட்ட குடுக்குறாப்ல. ஆனா நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்தர்றாப்ல. கடைசியா ஃபோன் போட்டு கேட்டு, "எங்க இருக்க? எங்க வந்து குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி மனோஜே கேட்டு, மனோஜ் குடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாப்ல. ஸோ அத வச்சு இந்த ரோகிணி என்ன பிளான போட போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.